என்ன தானம் செய்தால் எத்தனை தலைமுறைக்கு புண்ணியம் மற்றும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? அன்னதானம் செய்வதால் 6 தலைமுறைக்கு புண்ணியம். திருக்கோயிலில் தீபம் ஏற்றி வந்தால் 5 தலைமுறைக்கு புண்ணியம். ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்வதன் மூலம் 8 தலைமுறைக்கு புண்ணியம். பித்ருகளுக்கு உதவி செய்தால் 6 தலைமுறைக்கு புண்ணியம். அனாதையாக இறந்தவர்களுக்கு இறுதி சடங்கு செய்தால் 9 தலைமுறைக்கு புண்ணியம். முன்னோர்களுக்கு திதி பூஜை செய்தால் 21 தலைமுறைக்கு புண்ணியம். பசுவின் உயிரை காப்பது 14 தலைமுறைக்கு புண்ணியம். தானங்களில் சிறந்த தானம் அன்னதானம். நீரிட்டால் நெஞ்சம் வாழ்த்தும், அன்னமிட்டால் அங்கம் அனைத்துமே வாழ்த்தும். உப்பு சர்க்கரை தானம் செய்வதால் விபத்துகளால் ஏற்படும் அகால மரணத்திலிருந்து விடுபடலாம். இளநீர், மோர், வெள்ளரி, தயிர் தானம் செய்வதால் நாம் அறியாமல் செய்த பாவங்களுக்கு கூட விமோச்சனம் கிடைக்கும். நீர் தானம் செய்வதால் கல்வி நிலையில் உயர்ந்து விளங்குவர். ஆடை தானம் செய்வதால் கொடிய நோயின் தாக்கத்தால் ஆயுள் பங்கம் ஏற்படாமல் இருக்கும். அச்சய திருதியை நாட்களில் ஏழைகளுக்கு நிதியுதவி செய்தால் ராஜயோக வாழ்க்கை வாழலாம். காலணிகள், விசிறி, குடை போன்றவற்றை தானமாக கொடுத்தால் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும்.